ஹலோ மக்களே, வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உப்புச்சாறு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடாகட்டும். பாத்திரம் நல்லா சூடான பிறகு இந்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு வெந்தயம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் தட்டி வச்சுருக்கிறேன், ஒன்றும் பாதியாக தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா தாளிச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு நம்ம மசாலா பொடி எதுவும் சேர்க்குறதில்ல. இந்த மிளகாவுடைய காரம் தான் இதில் ஃபுல்லாமே. அதனால் மிளகா கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லா காரம் வந்தது தான் நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி பழம் சேர்த்து உப்பு போட்டு வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கி வந்த பிறகு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இந்த குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறையவே புளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளியை சேர்த்து கரைச்சி இதில் ஊற்றிக்கிடலாம். இது நல்ல புளிப்பாகவும் இருக்கணும், நல்ல காரமாகவும் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது புளி கரைச்சி ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க வச்சுட்டு இதுக்கிடையில் நான் கருவாடை நெத்திலி கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை இதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சுற்றிலும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பெப்பரும் சீரகமும் நுணுக்கி தட்டி சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.